Okay. Good evening, students. Good evening, sir. Good evening, sir. So, pona class la, the previous class, Good evening, sir. yes, we have seen the properties of determinants. So, in that properties, we have seen already five properties. Fifth property already I have studied here. That is, கேக்குதாப்பா சொல்றது? Yes, sir. Okay. Just we'll recollect the properties. If you recall the properties, the first property is what? Determinant of A. So properties of a determinant. சொல்லுங்க பாங்களா, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி? போன கிளாஸ் கவனிச்சிங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன? சொல்லுப்பா. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன? Nobody? What is the first property? Hello? Sir, when row and columns are interchanged, remains equal, sir. அதாவது நீ ஏக்கு டிட்டர்மெண்ட் எடுத்தாலும் சரி, ஏ டிரான்ஸ்போஸ்க்கு எடுத்தாலும் சரி, அது எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். இதான ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன? If you interchange any two rows or columns, then sign will change. The value will not change. Sign will change. அதுக்கு நம்ம என்ன சொன்னோம்? அதுக்கு நம்ம என்ன சொன்ன சொல்லுங்களா? நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா, இன்டர்சேஞ்ச் பண்றது டெல்டா எஸ் டெல்டா டேஷ் வச்சீங்கன்னா என்ன ஆகும்? மைனஸ் டெல்டா. அதாவது இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது, சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுங்க? If any two rows or columns, if any two rows or fourth property. Skip பண்ணிட்டீங்க sir. அதான். If two rows are identical, then the value is what? 0. அதாவது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி இருக்குதுன்னா, சப்போஸ் இங்க வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ரோ A1 B1 இருக்குது, செகண்ட் ரோவும் A1 B1 இருக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அது இந்த மாதிரி 3x3 இருந்தாலும் சரி, A1 B1 C1 A2 B2 C2ன்னு இருக்குது. தேர்ட் ரோ வந்து எகைன் A1 B1 C1 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீ பார்க்கவே வேண்டாம், என்ன போட்டுடலாம்? 0ன்னு போட்டுடலாம். என்ன ரீசன் அப்படின்னா, R1ம் R3யும் எப்படி இருக்கு? ஐடென்டிக்கலி ஈக்குவல். ஐடென்டிக்கலி ஈக்குவல். ஈக்குவலா இருந்ததுன்னா 0. அதான் ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி. ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி என்ன? ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி, வாட் இஸ் த ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி? சொல்லுங்க. If a row of a matrix is scalar multiple, அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ வந்து இங்க மாதிரி இப்படி இருக்கு, A1 B1 C1 இருக்கு, இது A2 B2 C2 இருக்குது. இது வந்து எப்படி இருக்குன்னா KA1 KB1 KC1 அந்த மாதிரி இருக்கு. அதாவது ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணா அந்த ரோ கிடைக்குது அப்படின்னு சொன்னா அப்பவுமே என்ன சொல்லிடலாம்? அது 0. பிகாஸ் இதெல்லாம் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா R1 and R3 or what? இதுக்கு என்ன சொல்றது? proportional. Proportional one is a multiple of scalar multiple of another row அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ வந்து A1 B1 C1 இருக்குது, அந்த எலிமெண்ட் ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் K-வால, Kங்கிறது ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணா தேர்ட் ரோ இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவும் 0 தான். இப்போ சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம ரீட் பண்ணுவாங்களா? What is the sixth property?
If each element in a row or column of a matrix is multiplied by a scalar k, then the determinant is multiplied by the same scalar k. அதாவது இங்க பாருங்க ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி இருக்கு 1 2 3 4 அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கு என்ன வேல்யூ 4 minus 6 4 minus 6 இது -2 வரும். புரியுதா? இப்போ நான் என்ன பண்றேன்னா மல்டிப்ளை இது வந்து நம்ம டெல்டான்னு வச்சுக்கலாம். மல்டிப்ளை r1 by 4ன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் ரோவை மட்டும் 4 ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்போ என்ன வருது சொல்லு பார்க்கலாம். 4 8 செகண்ட் அப்படியே தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோனா என்ன அர்த்தம் இதை மட்டும் தான் பண்றேன். அப்போ வேல்யூ என்ன வருதுன்னா இதுக்கு பாருங்க 16 minus 24. அப்போ இதுக்கு என்ன வருதுன்னா -8ன்னு வருது. என்ன வருது -8ன்னு வருது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா ஆக்சுவலா ஒரிஜினல் வேல்யூ என்ன இருக்கு பாரு. ஒரிஜினல் வேல்யூ -2 இருக்குது. அப்ப இது என்ன எழுதலாம் -2 into 4 அப்படின்னு எழுதலாமா இல்லையா? Yes sir. அப்ப இருந்து என்ன தெரியுது? Yes sir. When you multiply any row or any column by 4, the new value will be delta dash equal to what? 4 into delta. கரெக்டா இல்லையா? 4 into delta. ஃபர்ஸ்ட் ரோ வந்து 4 ஆல பண்ணீங்கன்னா உங்களோட ஆன்சர் என்ன வரும்? 4 டெல்டா. ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவை 4 ஆல் பண்ணினா கிடைக்கும். இது வந்து நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஒன்று எடுத்து கொடுத்துருக்குறேன். ஸோ ஜென்ரலாக நம்ம சொல்லும் பொழுது என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்க 3/3 கூட எடுத்து காமிக்கிற பாருங்க. இது வந்து A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3. இது வந்து டெல்டா நீ வச்சிட்டீங்கன்னா டெல்டான்னு வச்சுக்கிற. இப்போ if R1 is multiplied R1 is multiplied by what? K. K அப்படின்னு சொன்னா இப்போ இங்க என்ன வரும்பா KA1 KB1 KC1 KA2 இங்க K8 எப்படி வரு? ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் பண்றேன். அப்போ உங்க ஆன்சர் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா K இன்டூ டெல்டாவா இருக்கும். இந்த டெல்டா டேஷ் அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா டெல்டா டேஷ் எப்படி இருக்கும்? K இன்டூ த ஒரிஜினல் வேல்யூவா இருக்கும். இங்க சொல்றதுக்கு இந்த மாதிரி சொல்றதுக்கு பதிலாக இங்க ஜென்ரலா சொல்லியிருக்கிறேன். அவ்வளவுதான். ஒரு 3/3 எடுத்து காமிச்சிருக்கிறேன். நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தாலும் அந்த ஆன்சர் கரெக்டா வரும். புரியுதுங்களா? அப்போ இதுக்கு எப்படி வேல்யூ போறன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. 3/3க்கு எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான். இதுக்கு பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா ஒரிஜினல் வேல்யூ இன்டு வாட் கேன்னு வரும். அப்போ டெல்டா டேஷ் ஈக்குவல் டு வாட் கே டெல்டா. இதுதான். அப்போ ஒரு ரோவை 4 ஆல் பண்ணினா உங்க ஆன்சர் என்ன வருது? 4 டெல்டான்னு வருது. அதேமாதிரி நீ இப்போ செகண்ட் ரோ பண்ணலாம், தேர்ட் ரோ பண்ணலாம். பண்ணாலும் சேம் திங் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் த ஆப்ரேஷன்ஸ். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி படிப்பா. ப்ராப்பர்ட்டி 7. If each element or column of a determinant is expressed as a sum of 2 or more terms, then the whole determinant is expressed as sum of 2 or more determinants. Okay. If each element of a row of a determinant, row or non-zero, column or non-zero, expressed as sum of 2 or more, then whole determinant is expressed as sum of 2 or more determinants. அப்படின்னு என்ன அர்த்தம் பாருங்க. உங்களுக்கு இது ஒரே வார்த்தையில புரிஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ வந்து இப்படி இருக்குது. A1 plus இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். B1 plus பீட்டான்னு இருக்குது. C1 plus காமான்னு இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ரோ.
செகண்ட் ரோ அதே அப்படியே தான் இருக்குது. இது வந்து என்ன இருக்குதுன்னா A2 B2 C2, இது A3 B3 C3 இருக்குது. அப்போ எந்த ரோ வந்து சம் ஆஃப் த டூ எலிமெண்ட்ஸாக இருக்குது? ஃபர்ஸ்ட் ரோ என்னவா இருக்குது? எந்த ரோ? ஃபர்ஸ்ட் ரோ. இதை எப்படி எழுதலாம்னு அவன் சொல்றான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ. ஸோ இதை வந்து எத்தனை டிட்டர்மெண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணலான்னா 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஏன்னா எவ்வளோ டைம் இருக்குது? சம் ஆஃப் 2 டைம்ஸ். 3 டைம்ஸ் இருந்தால் 2 டைம்ஸ் இங்கே இருக்கா. அப்போ இது எப்படி எழுதலாம்னு சொல்கிறான்னா பாருங்க, இது எப்படி ஆகுன்னு பாருங்க. இதில் இந்த செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் சேஞ்ச் ஆகாது. A2 B2 C2 A3 B3 C3ங்கிறது ஆகாது. இங்கே அதே மாதிரி A2 B2 C2, இங்கே A3 B3 C3. ஃபர்ஸ்ட் இங்கே என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாம் எடுத்தால் இங்கே ஒரு டிட்டர்மெண்ட் ஃபார்ம் ஆகும். வாட் ஆர் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ்? A1 B1 C1. What are the second elements? C1. Second elements what? Alpha beta, gamma. அவ்வளவுதான். gamma. அப்போ என்ன சொல்றான்னா இங்க ஃபர்ஸ்ட் ரோ வந்து எப்படி இருக்குது இந்த டிட்டர்மெண்ட்ல? the first row is the sum of 2 elements. Then the determinant can be split into how many determinants? 2 determinants. இதுக்கு பேர் இது டெல்டான்னு வச்சிட்டீங்கன்னா இதுக்கு பேர் டெல்டா 1 plus டெல்டா 2. டெல்டா 2. இப்போ இதே மாதிரி இங்க வந்து நான் 2 எலிமெண்ட்ஸ் காமிச்சிருக்கிறேன். சப்போஸ் இங்க வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ வந்து இந்த மாதிரி இருக்குது. A1 plus M plus N, அதே மாதிரி B1 plus M plus N, இங்கே வந்து C1 plus M plus N அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோ. இது வந்து என்னவோ இருக்கட்டும். இது நம்ம A2 B2 C2, இங்கே வந்து A3 B3 C3 இருக்குது. அப்போ இங்கே எவ்வளோ டிட்டர்மெண்ட்ஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். எவ்வளோ டிட்டர்மெண்ட்ஸை ஸ்ப்ளிட் பண்ண முடியும்? 3. அவ்வளோதான். 2. இல்ல 3 எப்படி 3 வரும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் A1 B1 C1 எடுத்தா ஒரு டிட்டர்மினன்ட். ஓகே சார், ஓகே சார். இது M M. ஓகே. அப்படி எடுத்த ஒண்ணு. அப்புறம் அடுத்தது. புரியுதா? அப்போ இத வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா டெல்டா 1 டெல்டா 2 டெல்டா 3. அப்போ ஒரே ஒரு டிட்டர்மினன்ட்டை நம்ம எவ்வளவு பிரிக்கலாம் அப்படின்னா 3 டிட்டர்மினன்ட்டா பிரிக்கலாம். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ரோக்கு மட்டும் காமிச்சிருக்கிறேன். செகண்ட் ரோக்கு போட்டாலும் அதே தான், தேர்ட் ரோக்கு போட்டாலும் அதே தான். ஃபர்ஸ்ட் காலத்துக்கு போடலாம், செகண்ட் காலத்துக்கு போடலாம், தேர்ட் காலத்துக்கு போடலாம். வாட் எவர் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ ஃபார் ரோ, இட் இஸ் ஆல்சோ ட்ரூ ஃபார் வாட் காலம். ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டிலாம் தெரிஞ்சது நம்ம சம்மையே போக முடியும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க. Property number 8. If 2 each elements of any row of a determinant that equimultiples of a corresponding entries of one or more rows are added or subtracted, then the value of determinant remains unchanged. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெல்டா ஈக்குவல் டு இப்படி இருக்கு. A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3 இருக்குது. இப்போ டெல்டா டேஷ் பாருங்க. To each element of any row, the equimultiples of corresponding entries of one or more rows. நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் காலம் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் காலம் இதுதானே C1, இது C2, இது C3. நீங்க என்ன பண்றீங்கன்னா C1 நான் எப்படி சேஞ்ச் பண்ணு பாருங்க. C1 changes to C1 plus MC2 plus NC3. அதாவது இந்த C2வை கம்ப்ளீட்டா M ஆல மல்டிப்ளை பண்றேன், C3யை கம்ப்ளீட்டா N ஆல மல்டிப்ளை பண்றேன், பண்ணிட்டு C1 கூட ஆட் பண்றேன் நான். அப்போ என்ன வரும் சொல்லு பார்க்கலாம்ப்பா. இங்கே A1 இருக்குது. அப்போ இப்போ சொல்லு பார்க்கலாம். C2வை M-ஆல பண்ணுறேன். அப்போ M-ஆல பண்ண என்ன ஆகும்? MB1 MB1 கரெக்டாக பார்க்க. ஒவ்வொரு C2வை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறேன்? M-ஆல மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் ரோ கூட ஆட் பண்ணுறேன். அப்போ அதே மாதிரி இதை N-ஆல பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்?
NC1. NC1. அதே மாதிரி C1. செகண்ட் ரோ சொல்லுங்க பார்க்கலாம். NC1. A2 plus MB2 MB2. plus NC2. Last NC2. A3 plus MB3 plus NC3. NC3. மற்ற ரெண்டு காலம் அப்படியே தான் இருக்குது. C3. நம்ம சேஞ்ச் பண்றது C1 மட்டும் தான். இது வந்து என்ன இருக்குன்னா B1 C1, B2 C2, B3 C3 இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், செகண்ட் ரோவை ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறேன், தேர்ட் ரோவை ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் காலத்துக்கு கூட ஆட் பண்ணுறேன். செகண்ட் காலத்தையும் தேர்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஃபஸ்ட் காலத்துக்கு கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணாலும் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அப்போது இந்த டெல்டா டேஷ்னோட வேல்யூ என்னவா இருக்குன்னா, டெல்டா இங்கே என்ன இருக்குதோ இதனோட வேல்யூ என்னவோ அதே தான். இவ்வளவு நம்ம பண்ணியிருக்கிறோம், மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணாலும் வேல்யூ என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. வேல்யூ என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. இதை தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கிறோம். புரியுதாப்பா? புரியுதா இல்லையா? Yes, sir. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள், உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தா ஈஸியா புரியும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் தரேன், அது புரியுதான்னு பாருங்க. ஓகே, இப்போ சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள். டெல்டா ஈக்குவல் டு 1 2 3 4. இதுக்கு என்ன வேல்யூ, 4 minus 6 equal to what, -2. இப்போ டெல்டா டேஷ் பாருங்க, -2. இல்ல டெல்டா டேஷ் நான் இப்போ சொல்றேன் பாருங்க, என்ன பண்ணிருக்குன்னு பாருங்க. C1 changes to C1 plus 2C2. அதாவது C1 வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் காலத்துக்கு கூட ஆட் பண்றேன். அப்போ என்ன ஆகும்னா, இது ஆல்ரெடி 1 இருக்குது, இதை 2ஆல பண்ண என்ன ஆகும்பா, 2 into 2 4. 2 into 2 எவ்வளவு, 4. அது கூட ஆட் பண்றேன். அதே மாதிரி இதே அதே மாதிரி 2ஆல பண்ண என்ன ஆகும், 8 ஆகும். 8 ஆகுமா, அது கூட ஆட் பண்றேன். இந்த ரோ வந்து அப்படியே தான், இந்த காலம் வந்து அப்படியே தான் இருக்குது. இப்போ இங்க என்ன ஆகுன்னா 5 2 11 4 அப்படி வரும். இதுக்கு என்ன, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் திஸ் டிட்டர்மினன்ட், bracket minus bracket, first bracket 20 minus 22. 20 minus 22. என்னோட வேல்யூ என்ன, -2. -2. அப்ப இருந்து என்ன தெரியுது பாத்தியா, டெல்டா டேஷ் ஈக்குவல் டு டெல்டாங்கிறது தெரியுதா? Yes, sir. சோ நான் செகண்ட் ரோவை ஒரு மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணாலும் கூட இங்க சேஞ்ச் ஆகுது, C1 சேஞ்ச் ஆனாலும் அதனோட டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ என்ன ஆகுது, அதே தான் வருது. ஸோ டெல்டா டேஷ் ஈக்குவல் டு வாட், டெல்டா. இதுதான் ஒரு சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள். 3/3 கூட கன்ஃபியூஸ் ஆகிறதுனால 2/2 எடுத்து நான் கொடுத்துட்டேன். இதே மாதிரி தான் நம்ம 3/3க்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். புரியுதா? Yes, sir. These are the properties. These are the properties. இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சாதான் நம்ம சம் வந்து போட முடியும். Able to follow this? இங்க வந்து நம்ம ஆட் பண்ணோம், நல்லா கவனிங்க. இங்க நீங்க வந்து என்ன போட்டீங்க, இப்போ போனதுல நம்ம என்ன ஆபரேஷன் பண்ணோம்னா C1 dash equal to C1 plus 2C2 போட்டீங்க. இப்படி கூட போடலாம், பிளஸ் தான் போடணும் அவசியம் இல்லை. C1 minus 2C2 சொல்லலாம். அல்லது வேற மாதிரி சொல்லலாம். ஒரு 3/3 வருதா, C1 changes to C1 plus 2C2 minus 3C3 இந்த மாதிரி போடலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னா ப்ளஸ்ஸால் மட்டும் இல்லை, அதாவது இங்கே என்ன வேணால் வரலாம், 2ஆலையும் பண்ணலாம், 3ஆல பண்ணி என்ன பண்ணலாம், நாட் ஓன்லி அடிஷன், என்ன பண்ண முடியும், சப்ட்ராக்ஷன் ஆல்சோ பாசிபிள். ஸோ இந்த மாதிரி எந்த காம்பினேஷன் வேணாலும் நம்ம போட்டாலும் வேல்யூ என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. புரியுதுங்களா? Yes, sir. இப்பதான் 7.2க்கு வர முடியும். ஸோ 7.2 வர்றதுக்கு முன்னாடி நம்ம just to recollect the properties. First property என்ன, determinant of A dash equal to determinant of A and determinant of A transpose are what, same, கரெக்டா? அதானே? Yes, sir. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன, if you சொல்லுங்க,
if you interchange any two rows or Row, if you rows interchange any into two rows, column, column into row, when the answer will be only change of sign only. அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா if you interchange any two rows or columns then the sign of the determinant is changed, value unchanged but sign வந்து என்ன ஆகும் changed. அதான் செகண்ட். நெக்ஸ்ட் ஒன் என்ன சொன்னா தேர்ட் ஒன் if any two rows are identical then what is the value of that? வேல்யூ என்ன வருது? Equal 0. ஜீரோ வரும். என்ன வரும்? 0. ஜீரோ வரும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி தான் நான் சொன்னது. ஈக்குவலா இருந்தா மட்டும் ஜீரோ கிடையாது, ஸ்கேலார் மல்டிப்ளா இருந்தாலும் ஜீரோ. அதான் ப்ராப்பர்ட்டி நம்பர் 5. ப்ராப்பர்ட்டி நம்பர் 5. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொன்னோம்னா when if you multiply each row of a determinant by some k then the value of the determinant new determinant will be k delta. ஒரிஜினலா வந்து டெல்டான்னு இருக்குதுன்னா டெல்டா டேஸ் என்ன ஆகும்? k into delta because you are multiplying first row by k அப்படின்னா k delta வரும். அதுதான் அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன? if each element of a row is what? Sum of two elements, then the determinant can be splitted into what? Sum of two determinants. If there are Two determinants, not two other. if a column, if each element of a determinant is sum of three elements அப்படின்னா அப்ப எத்தனை டிட்டர்மினன்ட்டை நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியும்? 3 டிட்டர்மினன்ட்டா ஸ்ப்ளிட் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். புரியுதா? லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன பண்றோம் சொல்லுங்க. you are multiplying one row, Multiplying one row or column. okay, simple சொல்ல போனா if you are multiplying ஒரு you take the first column, you are multiplying second column by one number and third column by another number, then you are adding those two columns to the first column, then the value will not change. புரியுதுங்களா? அங்க இருக்கிற மாதிரியே படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Yes sir. அவ்வளவுதான். இந்த விஷயத்தெல்லாம் உள்வாங்கிட்டாதான் நம்ம வந்து இந்த சம் எல்லாம் டச் பண்ண முடியும். அவ்வளவு ஈஸி கிடையாது இது. ஆனா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சது ஒண்ணுமே கிடையாது. இது வந்து டெஃபினட்டா நம்ம ஹையர் ஸ்டடீஸ் எல்லாமே யூஸ் ஆகக்கூடியது. அது when you go to college என்ன போனாலும் அங்க கண்டிப்பா அந்த டிட்டர்மினன்ட்ங்கிறது இல்லாம இருக்காது. சோ இப்போ வந்து பாருங்க, எக்ஸசைஸ் 7.2 க்கு வாங்க. எக்ஸசைஸ் 7.2 7.2ல நான் வந்து அதை செலக்ட் பண்ணி வச்சிருப்பேன். இதெல்லாம் ஈஸி டு டிஃபிகல்ட் அப்படிதான் நம்ம போவோம். ஈஸி டு டிஃபிகல்ட் போலாம். இப்போ ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம் எடுக்கிறோம் பாரு. சம் நம்பர் 6 பாருங்க. சம் நம்பர் 6 என்னப்பா இருக்கு? Show that x plus 2a, y plus 2b, z plus 2c, x, y, z, a, b, c equal to 0. இப்போ x plus 2a, y plus 2b, z plus 2c, x, y, z. இப்போ abc equal to 0 நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதானே? இப்போ கவனிங்க, இது எப்படி நான் 0ன்னு ப்ரூவ் பண்ற பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்குதா? இப்போ ஃபர்ஸ்ட் ரோவை பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோல என்ன இருக்குது? சம் ஆஃப் 2 எலிமெண்ட்ஸா இருக்கா இல்லையா? சம் ஆஃப் 2 எலிமெண்ட்ஸா இருக்கா இல்லையா? Yes sir. அதுல இப்பதான் நான் ப்ராப்பர்ட்டி சொன்னேன். இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் அப்ப எவ்வளவு டிட்டர்மினன்ட்டா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 2 determinant. அப்படி பண்ணும்போது என்ன பண்ணணும்? நான் என்ன சொன்னேன்? செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் சேஞ்ச் ஆகாது. XYZ ABC, இதுவும் XYZ ABC. இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் கிடைக்கும். வாட் ஆர் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ்? X, y, z. இதான ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அப்ப என்ன வரும்? Yes sir. XYZ. XYZ. செகண்ட் எலிமெண்ட் என்ன?
2A, 2A 2B, 2B 2C. இப்போ அழகா வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து ஜீரோன்னு நான் சொல்றேன். என்ன காரணம் சொல்லு பார்க்கலாம். இதனோட வேல்யூ ஜீரோங்கிறேன். என்ன காரணம்? எது ரெண்டு ஈக்குவலா இருக்குது. First ரெண்டு first row row ஆ and second row. ஸோ இங்க ரீசன் என்ன தெரியுமா? R1 is identically equal to R2. அதே மாதிரி இங்க பாருங்க, இது நான் ஜீரோங்கிறேன். என்ன காரணம்? தேர்ட் ரோ என்ன இருக்குது? ABC. The multiple of third row. So this is also zero. இது வந்து எக்ஸாம்ல இந்த மாதிரி ட்ரிக் பண்ணா ஜீரோன்னு நீ போட்டுடலாம். நான் உனக்கு தெரியறதுக்காக ஆன்சர் சொல்றேன் நான். நீ வந்து டைரக்டா ஜீரோ ஜீரோன்னு போட்டுட்டு போயிடலாம். ஆனா இங்க எழுதிடலாம். இங்க எப்படி எழுதலாம்னா R1 is what? Proportional. Proportional to what? R3. R1 and R3 are proportional. அப்படி சொன்னா போதும்பா. R1 and R3 are what? Proportional. அப்போ டோட்டல் ஆன்சர் என்னப்பா? இதுக்கு ஜீரோ, இதுக்கு ஜீரோ. டோட்டல் ஆன்சர் என்ன? 0. எவ்வளோ ஈஸியாக வருது பார்த்தியா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன மெத்தட் அப்ளை பண்ணுறோமோ இது வந்து எல்லா ஈவன் அவனுக்கு ஆன்சரே அனுப்பினாலும் கூட, ஈவன் வேறு நிறைய கைடு இருந்தாலும் கூட அவன் வந்து வேறு மாதிரி இதை வந்து ஒரு 6 ஸ்டெப்பில் போட்டிருக்கான் ஒரு சம். ஆனால் வந்து இதை வந்து நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம்னா அது எவ்வளோ சிம்பிள் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். சார் இது வந்து இதோட ப்ராப்பர்ட்டி தான் சொல்லி நம்ம அங்க மென்ஷன் பண்ணி ஆன்சர் பண்ணாலே போதுமா சார்? நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டியா? பண்ணிட்டு நான் இங்க பண்ணிருக்கிறேன்னா நான் என்ன பண்ணிருக்கிறேன்? எஸ் சார். அதை பண்ணா ப்ராப்பர்ட்டி போதும். மட்டும் மென்ஷன் பண்ணா போதும். இப்போ இது கூட நான் ஏன் பண்ணிருக்கேன்னா உனக்கு இது புரிஞ்சு நீ படிக்கணுங்கிறதுக்காக பண்ணிருக்கிறேன். ஒருத்தர் எக்ஸாம்ல வந்து இதை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஜீரோன்னு போட்டானா கரெக்ட் தான். ஏன் ஜீரோ? இங்க ரெண்டு ரோ ஈக்குவலா இருக்கு அதனால ஜீரோ. இங்க ரெண்டு ரோ வந்து ப்ரொபோர்ஷனல் இருக்கு அதனால ஜீரோ. புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? புரியுது சார். ஆமா. இதே சம பாத்தீங்கன்னா ஒரு இதுல நான் பார்த்தேன், ஒரு மெட்டீரியல்ல வந்து 5 ஸ்டெப் போட்டு வச்சிருக்கான். உனக்கு நான் ஒரு மெட்டீரியல் அனுப்புறேன் பாரு. ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு ஒரு மெட்டீரியல், நான் என்னோட மெட்டீரியல் கிடையாது, அது வேற ஒரு சொல்யூஷன் அனுப்புறேன். இந்த சம் எப்படி போட்டிருக்கான்னு நீ பாத்துக்கோ. அப்ப தெரியும் நம்ம ஒவ்வொரு சம் நம்ம திங்க் பண்ணி போடணும். புரியுதுங்களா? வெறும் ஆன்சர் நான் உங்களுக்கு அனுப்புனாலும் கூட யூஸ் கிடையாது. able to follow this what I'm saying? Yes sir. Yes sir. சரி, அடுத்தது பாருங்க. சம் நம்பர் 5க்கு வாங்க. சம் நம்பர் 5 என்ன? determinant of secant square determinant of secant square theta tan square theta 1 tan square theta secant square theta minus 1 38 36 2 is equal to 0. 38 86 2 equal to what? 0. இப்போ நம்ம பாருங்க, இதெல்லாம் ரிலேட் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு பாருங்க. இந்த tan square secant square இது ஒரு ஐடென்டிட்டி இங்க இருக்கு. ட்ரிகோனோமெட்ரி லாஸ்ட் இயர் படிச்சிருக்கீங்களா? படிச்சீங்களா இல்லையா? இந்த ஃபார்முலா பாத்தீங்களான்னு பாருங்க. 1 plus tan square theta equal to secant square theta. அந்த ஃபார்முலா இருக்கா? Yes sir. ஸோ இதுல இருந்து நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த secant square theta அப்படியே இருக்கட்டும், tan square இங்க கொண்டு வாங்க. secant square minus tan square equal to what? minus 1. இல்ல secant square இங்க இருக்குப்பா, tan square மட்டும் இங்க கொண்டு வரேன். அப்ப இங்க என்ன இருக்கு? 1 அப்படியே தானே இருக்கு. அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்குது? secant square minus tan square equal to what? 1 ன்னு கிடைக்கும். இதுவே நான் சப்போஸ் ஆர்டரை மாத்திரன்னு வச்சுக்கோ, tan square minus secant square மாறினா இங்க வந்து என்ன சைன் அப்படியே சேஞ்ச் ஆயிரும். 1ங்கிறது என்ன ஆயிரும்? -1 ஆயிரும். 1ங்கிறது என்ன ஆயிரும்? -1. ஆமா, இந்த ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்க கொண்டு வாங்க பாருங்க. இந்த டிட்டர்மினன்ட் எப்படி 0ன்னு கொண்டு வர பாருங்க அழகா. இந்த தேர்ட் காலத்தை நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் காலத்தை என்ன பண்றேன் பாரு. நான் என்ன சொன்னேன்? ரெண்டையும் ஆட் பண்ணலாம்னு சொன்னா இல்லையா? இப்போ சப்ட்ராக்ட் பண்றேன். என்ன பண்றேன்? சப்ட்ராக்ட். இப்போ C1 changes to C1 minus C2ன்னு போடுறேன். அப்ப என்ன வரும் சொல்லு பார்க்கலாம். இங்க பார்த்து சொல்லு. இது C1, இது C2. சப்ட்ராக்ட் பண்ணுவாங்க. சப்ட்ராக்ட் பண்ணதோ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணு. என்ன வரும்? secant square minus what? 1.
tan ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், எழுதிட்டு அப்புறம் போடுவோம். அதே மாதிரி இங்க tan ஸ்கொயர் மைனஸ் வாட் சீக்கன் ஸ்கொயர். இந்த நம்பர் பாரு 38 மைனஸ் 36 பண்ணிட்டோமா? நல்லா பார்த்துக்க, சேஞ்ச் வந்து ஒன்லி C1ல தான், C2 சேஞ்ச் ஆகும். C2 அப்படியே எழுதிக்கோ. tan ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் 36. இப்போ நீ தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் காலத்துக்கு ஆன்சர். இதை பார்த்து சொல்லு பார்க்கலாம், இங்கே பார்த்து சொல்லு. வாட் இஸ் சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர்? 1. வாட் இஸ் tan ஸ்கொயர் மைனஸ் சீக்கன் ஸ்கொயர்? -1. 38 மைனஸ் 36 2. அவ்வளோதான். இந்த செகண்ட் காலம் அப்படியே எழுதிக்கோ. tan ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் 36. லாஸ்ட் ஒன் 1 minus 1 2. இப்போ இதுக்கு ஆன்சர் சொல்லு பார்க்கலாம். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் திஸ் டிட்டர்மினன்ட்? இதனோட வேல்யூ என்ன? இதை பார்க்கல நீங்க ரெண்டையும், ரெண்டு காலத்தையும் பாருங்க. 1 minus 1 2, 1 minus 1 2 இருக்கா? 0. அவ்வளோதான். இதுக்கு என்ன ரீசன் சொல்லுவீங்க? எது எது ஈக்குவலா இருக்குது? Fourth property. First column, third column. ஃபர்ஸ்ட் காலமும் தேர்ட் காலமும் ஐடென்டிக்கல். இந்த மாதிரி சிம்பிளுக்கு பேர் என்ன சொன்ன? ஐடென்டிக்கல். ஹவு டு ரீட் திஸ்? ஐடென்டிக்கல். இப்படிதான் படிக்கணும், ஐடென்டிக்கல். So are you able to follow this? அப்போ இந்த ரெண்டு சம் பாத்தீங்களா? எடுத்தோடனே அதுக்கு தான் சிம்பிளான சம் தான் போட்டது. உனக்கு ரொம்ப கஷ்டமானதை போட்டோன்னா உனக்கு புரியாது. ஸோ 5 6th போட்டா 5 5th போட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, சம் நம்பர் 4th பாருங்க. சம் நம்பர் 4. fourth சம் சொல்லுங்கப்பா. சொல்லுங்க. Prove that 1 plus A 1 1 1 L plus B 1 L இல்லதே 1 1 plus B 1 plus B 1 1 1 1 1 plus C is equal to ABC 1 plus 1 by A plus 1 by B plus 1 by C. அவ்வளவுதான். இது என்ன ப்ரூவ் பண்ணனும்னா ABC 1 plus 1 by A 1 by B 1 by C. கரெக்டாப்பா? இதான ப்ரூவ் பண்ணணும். இதை வந்து எப்படி வேணா பண்ணலாம், நிறைய மெத்தட் இது பண்ண முடியும். இதுவே ஒரு 2 3 4 5 மெத்தட்ல கூட பண்ணலாம். அவ்வளவு மெத்தட்ஸ் இருக்குதுங்க. ஸோ நான் எப்படி பண்றேன்னு பாருங்க. யூ டேக் த லெஃப்ட் ஹேண்ட் சைட். லெஃப்ட் ஹேண்ட் சைட் என்ன இருக்கு? 1 plus A 1 1 1 1 plus B 1 1 1 1 plus C இருக்கா? இப்போ நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே வச்சுக்கோங்கப்பா. ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே வச்சுக்கோங்க. சரியா? இப்போ செகண்ட் ரோ என்ன பண்றேன்னு பாரு. R2 changes to R2 minus R1. R2 என்ன பண்றேன் நானு? R2 minus R1 போட சப்ட்ராக்ட் பண்ணலாம் இல்லையா? ஆட் பண்ணலாம்னு சொன்னமா இல்லையா? அப்போ சப்ட்ராக்ட் பண்ணலாம் தானே? இப்போ சப்ட்ராக்ட் பண்ணி சொல்லு பார்க்கலாம். இதுல இருந்து இது சப்ட்ராக்ட் பண்றீங்க. சப்ட்ராக்டிங் பண்ண என்ன வரும் சொல்லு பார்க்கலாம். சொல்லுங்க, சப்ட்ராக்ட் பண்ணி சொல்லுங்க. AB1. இது என்ன வரும் பாரு, இங்க பார்த்து சொல்லு. 1 minus 1 plus A. So 1 minus minus A, that is equal to what? Minus A. கரெக்டாப்பா? Minus A, sir. அடுத்தது 1 plus B minus 1 B 1 minus 1 0. அப்ப சொல்லு பார்க்கலாம் என்னன்னு வருது. ஃபர்ஸ்ட்க்கு என்ன வருதுன்னா மைனஸ் A, அப்புறம் B வருது, அப்புறம் 0 வருது. 0. இன்னொரு ஆபரேஷன் நான் போடுறேன் பாரு. ஒரு இதுல வந்து 3BHல 2 ஆபரேஷன் பண்ணலாம், 3 ஆபரேஷன் பண்ணக்கூடாது. பண்ணனா எல்லா சம்முக்கும் ஆன்சர் 0 தான் வரும். இப்போ இன்னொரு ஆபரேஷன் பாருங்க.
R3 changes to R3 minus R1. இந்த R1 வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். R1 நான் ஒண்ணுமே பண்ணல. அப்ப R3 minus R1 சொல்லு பார்க்கலாம். என்ன வருதுன்னு? இது R3 minus A. இதுதான் வந்து R3ங்கிறது. இது R1. அப்ப சொல்லுப்பா. அதே என்ன வரும்? அதே தான வருது. minus A 0 1 minus 1 C 0. இங்க 1 plus C minus 1. அப்ப என்ன வரும்? C வருதா? இதான் வருது. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஓகே இது கரெக்ட். ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? எக்ஸ்பேண்ட் பண்ணு. உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண தெரியுமில்ல? how to expand 3/3 தெரியுமில்ல? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். 1 plus A into 1 plus A into ஒரு டிட்டர்மினன்ட் போடுவீங்க. அடுத்தது +1 வந்துச்சுன்னா -1 போட்டு ஒரு டிட்டர்மினன்ட் போடுவீங்க. அடுத்தது +1 போட்டு ஒரு டிட்டர்மினன்ட் போடுவீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்க்கு என்ன போடுவீங்க? 1 plus A னா ஃபர்ஸ்ட் காலத்தை மட்டும் விட்டுட்டா என்ன வருவீங்க? B 0 0 C. இப்போ செகண்ட் காலத்தை மட்டும் விட்டுருங்க. minus A 0 minus A minus A C 0 minus A 3 minus AB minus A 0 minus AB minus A ஓகே. 0. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? 1 plus A into இதுக்கு வந்து bracket minus first bracket B into C BC. செகண்ட் வந்து 0 into 0 0. இங்க -1 into மல்டிப்ளை பண்ணுங்க -AC. செகண்ட் என்ன வரும்? 0 into anything 0. லாஸ்ட் ஒன் என்ன வருது? minus A 0 into anything zero bracket போட்டுக்கோ -AB. minus AB. இப்போ டோட்டல் என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் 1 ஆல மல்டிப்ளை பண்ணு. 1 into BC A into BC ABC. புரியுதா? 1 into BC எவ்வளவு? BC. A into BC ABC. இங்க 0 வந்துருச்சு. அப்போ 1 plus A into 0 0 ன்னு வந்துரும். அது வேண்டாம். நெக்ஸ்ட் பாரு. minus into minus plus AC. இன்னொரு டைம் 0 ஆயிடுச்சு. இங்க பாருங்க. லாஸ்ட் ஒன் பாருங்க. minus into minus plus AB into 1 AB ஓகே. இந்த ஆன்சர் வந்துருச்சு. இதுல இருந்து அவன் கேட்டிருக்கிற ஆன்சர் நான் எப்படி கொண்டு வரேன்னு பாருங்க. இந்த ஆன்சர்ல இருந்து எப்படி நான் கொண்டு வரேன்னு பாருங்க. அவன் என்ன ஆன்சர் எனக்கு வந்திருக்குதுன்னா BC plus ABC plus AC இதுதான் வந்திருக்கு. அவன் கேட்டிருக்கிற ஆன்சர் நான் எப்படி கொண்டு வரேன்னு பாரு. multiply and divide by ABC. என்ன பண்றேன்? multiply and divide by what? ABC. So what is the first answer? ABC நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஏன் multiply and divide பண்ற? வேல்யூ சேஞ்ச் ஆகுதுல்லப்பா. இங்க பாருங்க. இப்போ ஒரு 2/2 அப்படின்னா அதுக்கு என்ன ஆன்சர்? 1. இப்போ what is ABC by ABC? 1 அவ்வளவுதான். இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ABC வந்து வெளியே அப்படியே இருக்குது வச்சுக்கிறேன். உள்ள கொண்டு பாருங்க. உள்ள ஃபர்ஸ்ட் டைம் என்ன இருக்குது? BC. அப்போ ஒவ்வொரு டைம் இந்த ABC ஆல டிவைட் பண்ணு. அதே மாதிரி இங்க என்ன வரும்? ABC by ABC. அடுத்தது AC by ABC. நெக்ஸ்ட் என்ன வரும்? AB by ABC AB by ABC. இப்போ உங்க ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். So this is what? ABC. இங்க என்ன ஆயிரும்? BC கேன்சல் ஆயிரும். என்ன வரும்? 1 by A. என்ன வரும்? இது ABC by ABC என்ன வரும்? ABC 1 இங்க 1 AC AC cancel 1 by B. 1 by B. 1 by B சரிதா? அப்ப 1 by AB cancel 1 by B. லாஸ்ட் ஒன் என்ன? 1 by 1 by C sir 1 by C. புரியுதா? இப்போ உனக்கு அழகா ஆன்சர் வந்திருக்கும் பாரு. ABC ஆர்டர் எழுது 1 plus 1 by A plus 1 by B 1 by C. ஆன்சர் வந்துருச்சான்னு பாரு. yes sir அவ்வளவுதான். ஸோ என்ன கேட்டிருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யோசனை பண்ணி எழுதணும். இந்த ஆன்சர் எனக்கு வருது, ஆனால் அவன் கேட்டிருக்கிற ஆன்சர் கொண்டு வரணும்னா ஐ ஹாவ் டு டேக் ஏபிசி அவுட் சைடு. அது எப்படி எடுக்கிறதுன்னு தான் இங்கே நான் காமிச்சேன். ஏபிசி பை ஏபிசின்னு 1, then you take this ABC inside the bracket, then you will get this answer. Are you able to follow this?
புரியுதாப்பா? Yes, sir. அப்போ 4 5 6 போட்டிருக்கிறோம். 4 5 6th நம்ம சம் போட்டிருக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். வேற ஏதாவது சம்மு நம்ம போட முடியுமான்னு பார்க்கலாம். சம் நம்பர் 10 பாருங்க. சம் நம்பர் 10. சம் நம்பர் 10. 10 என்ன இருக்குது? ரீட் பண்ணியா? If ABC are Pth and Qth and rth term of a AP, find the value of ABC, PQ or 111. ஓகே. அதாவது இங்க ஏபிசின்னு கொடுத்திருந்தாலும் வாட் ஆர் ஏபிசி? Pth and Qth and rth terms of AP. AP பத்தி நம்ம லாஸ்ட் இயர் படிச்சிருக்கிறோம். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு படிச்சிருக்கிறோமா இல்லையா? அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் என்ன? இப்போ ஒரு ப்ரோக்ரஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2ன்னு இருக்குது, 5 இருக்கு, 8 இருக்குது. இது வந்து ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ஏன்னு கேட்டீங்கன்னா எப்படி இருக்கணும்? ஈக்குவலி ஸ்பேஸ்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் 2ன்னு இருக்குது, 2 + 3 5, 5 + 3 8. வாட் இஸ் த நெக்ஸ்ட் டைம்? 8க்கு அப்புறம் என்ன டைம் வரும்? 11. வெரி குட். 11க்கு அப்புறம் 14, 14க்கு அப்புறம் 17. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்? இதை ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னு சொல்லுவோம். போன வருஷம் படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னு சொல்லுவோம். அப்புறம் காமன் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது செகண்ட் டைம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டைம் போடலாம், தேர்ட் டைம் மைனஸ் செகண்ட் டைம் போடலாம், ஃபோர்த் டைம் மைனஸ் தேர்ட் டைம் போடலாம். அப்போ வாட் இஸ் த காமன் டிஃபரன்ஸ்? 5 - 2 = what? 3. 5 - 2 = what? 3. இப்படியே போயிட்டு நம்ம ஒரு ஃபார்முலா கூட படிச்சிருப்பாங்க. Tn = nth டைம் எனக்கு வேணும்னா a + n - 1 × d. இது படிச்சிருக்கிறோமா இல்லையா? படிச்சிருக்கிறோமா? Tn = what? a + n - 1 d படிச்சிருக்கிறோமா? இப்போ வாங்க, உங்களுக்கு சம் புரியும். இந்த ஏங்கிறது என்னன்னு அவன் கொடுத்துருக்கிறான் சொல்லு பார்க்கலாம். ஏங்கிறது என்னன்னு கொடுத்துருக்கிறான்? Pth டைம். அப்போ என்னக்கு பதிலாக p போடு. அப்போ a is nothing but tp, pth டைம். அப்போ pth டைம் எப்படி எழுதுவீங்க? எப்படி எழுதணும்? pth டைம் இதை பார்த்து சொல்லு. இந்த tn பார்த்து சொல்லு. என்ன சொல்லணும்? a + nக்கு பதிலாக p - 1 × d ன்னு எழுதணும். அப்போ ஏங்கிறது ஆல்ரெடி இங்க இருக்கு. ஏங்கிறது ஆல்ரெடி இங்க ஸ்மால் லெட்டர் இருக்கிறதுனால அது யூஸ் பண்ணா கன்ஃபியூஸ் ஆகும். வில் யூஸ் சம் அதர் a, கேபிட்டல் ஏன்னு போட்டுக்கோ. a + p பண்ணா என்ன ஒரு p - 1 × d. கரெக்ட்டா? புரியுதா? இது புரியணும். அப்பதான் நான் சம் போட முடியும். வாட் இஸ் b = bங்கிறது என்ன டைம்? qth டைம். So what will be qth டைம்? a + q - 1 × d. What is c? rth டைம். rth டைம் என்ன வரும்? a + r - 1 × d. அப்போ இப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா டிட்டர்மினன்ட் என்ன சேஞ்ச் ஆகும்? a க்கு பதிலா வேல்யூ போடு. a + p - 1 × d. அதே p க்கு என்ன போடணும்? b க்கு என்ன போடணும்? a + q - 1 × d. இல்ல அதாவது abc இதுக்கு தானே போடணும். ஃபர்ஸ்ட் ரோ தான் சேஞ்ச் ஆகும். வெயிட் ஃபர்ஸ்ட் ரோக்கு தான் போடணும். இது ஒரு ஸ்டெப்பு. இது வேண்டாம். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். தட் இஸ் இது வேண்டாம். ஃபர்ஸ்ட் ரோக்கு சொல்லுப்பா. a + p - 1 × d. அப்புறம் அதே மாதிரி b க்கு என்ன போடுவீங்க? a + q - 1 × d. அடுத்தது என்ன? a + r - 1 × d. இதான் வந்து ஃபர்ஸ்ட் ரோ. செகண்ட் ரோ ஒன்றும் சேஞ்ச் ஆகாது. செகண்ட் ரோ அப்படியே போட்டுக்கோ. p q r. தேர்ட் ரோ 1 1 1. இப்போ இதை பார்த்தோன்னே உனக்கு ஒரு ஐடியா வரணும். அதாவது கரெக்ட். ஃபர்ஸ்ட் ரோ எப்படி இருக்குன்னா சம் ஆஃப் த 2 எலிமெண்ட்ஸ். இதை வந்து நீ சம் ஆஃப் த இது வந்து எக்ஸ்ன்னு வச்சிட்டீங்கன்னா இது +y. அப்போ எவ்வளோ டைம் இருக்குது?
ரெண்டு டைமா ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. அப்ப determinant can be splitted into how many times? 2 terms. Two times. So அப்ப இங்க என்ன போடுறேன், இந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். delta 1 plus delta 2. So what is delta 1? இது ரெண்டு சேமா தான் இருக்கும். A செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் அப்படியே எழுதிக்கோ. செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் அங்க என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோ. ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் ரோல வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாம் எழுதிக்கோ. வாட் ஆர் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ்? A A A A. What are the second elements? P minus 1 P minus 1, Q into minus D. 1, Q minus 1 into D. Q minus 1 R minus 1 into D. புரியுதா? இப்போ இதுக்கு வேல்யூ எப்படி போடணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோ பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோல எது காமனா இருக்குது? A A. ஃபர்ஸ்ட் ரோல எது காமனா இருக்குது? A இருக்குது. இது அக்கார்டிங் டு த ப்ராப்பர்ட்டி நம்பர் 6. ப்ராப்பர்ட்டி நம்பர் 6 என்ன சொல்றான்? If each element is multiplied by k, then the value is also multiplied by k ன்னு இருக்குது. அதனோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரோல ஒரு எலிமெண்ட் காமனா இருந்ததுன்னா that can be taken outside ன்னு அர்த்தம். அதை வந்து காமனா எடுக்கலாம். அப்போ இந்த ரோல் எது காமனா இருக்கு? A வந்து காமனா இருக்கு. அப்ப A காமனா எடுத்தோம்னா உள்ள என்ன வரும் சொல்லு பார்க்கலாம். கரெக்டா? A காமனா இருந்து என்னப்பா வரும்? மல்டிப்ளை பண்ணி பாரு. A into 1 A. கரெக்டா? A மல்டிப்ளை பண்ணி A வந்து காமன் எடுத்தீங்கன்னா உள்ள என்ன வரும்? 1 1 1. அப்ப செகண்ட் ரோ அப்படியே எழுதிக்கோ. தேர்ட் ரோ அப்படியே எழுதிக்கோ. புரிஞ்சுதா? இது அப்படியே இருக்கட்டும். இது ஒரு ஸ்டெப் நான் சொல்லணும். இதை வந்து நான் டெல்டான்னு வச்சுக்கிறேன். சரி, இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன சொல்லுங்க பாருங்க. 0. அவ்வளவுதான். என்ன காரணம்? R1ம் R3யும் ஐடென்டிக்கல். அவ்வளவுதான். இப்போ இதை வந்து நான் எப்படி, இப்போ 0 ஆயிடுச்சு, இதை டெல்டாக்கு மேல இப்போ போடுறேன். இதை எப்படி நான் 0 கொண்டு வர்றேன் பாரு. ஏன்னா அந்த கொஸ்டினே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கான்னு. 10th sum ஃபைண்ட் த வேல்யூ. என்ன வேல்யூ வந்து நான் சொல்றேன் பாருங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை அப்படியே ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை நான் ஒண்ணுமே பண்ணல. அதே மாதிரி தேர்ட் ரோவையும் நான் ஒன்றும் பண்ணல. செகண்ட் வந்து என்ன பண்றேன்னு பாருங்க. R2 changes to R2 minus R3. R2 minus R3. நீங்க கேட்கலாம், ஏன் சார் R2 minus R3 போடுறீங்க? இப்ப பாரு, நீ சொல்லுவ. நீங்க இப்போ சொல்லுங்க. What is R2 minus R3? சப்ட்ராக்ட் பண்ணி சொல்லுங்க. P minus 1. அவ்வளவுதான். P minus 1 சொல்லுப்பா. P minus 1 Q minus 1 R minus 1. இப்போ ஃபர்ஸ்ட் இது 0 ஆயிடுச்சு அழகா. ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஆயிடுச்சா? கரெக்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ரோல பாருங்க எது காமனா இருக்குது? D. அவ்வளவுதான். வெரி குட். D காமனா இருந்துச்சுன்னா உள்ள என்ன வரும்? P minus 1 Q minus 1 R minus 1. அப்ப செகண்ட் ரோ என்ன இருக்குது? P minus 1 Q minus 1 R minus 1 1 1 1. 0. அவ்வளவுதான். அப்ப இது 0 வருது. என்ன ரீசன் அப்படின்னா R1ம் R2 ஐடென்டிக்கல். அவ்வளவுதான்ப்பா. So what is the total answer? 0 plus 0 0. The fan is slow. அப்ப டெல்டா என்ன வருதுப்பா? 0 வருது. அதோட வேல்யூ 0 எப்படி அழகா கொண்டு வந்தோம் பாத்தியா நம்ம? ஜஸ்ட் we are applying the properties. ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனா ப்ராப்பர்ட்டிஸ் தரவா இல்லைன்னா நான் சொல்றது எதுவுமே உனக்கு புரியாது. ப்ராப்பர்ட்டி புரிஞ்சிச்சுன்னா நான் சொல்றது எல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் சம்க்கு வாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் சம்க்கே வரோம். நம்ம எது ஈஸியா இருக்குதோ ஈஸி டு டிஃபிகல்ட் தான் போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் சம்க்கு வாங்க. ஃபர்ஸ்ட் சம் one of you read out. Without expanding the determinant, prove that S A square B square plus C square S B square C square plus A square S C square A square plus B square.
இங்க வந்து இது வராத b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர்ல வரும். a square plus b square தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டாப்பா? எஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் எஸ் பி ஸ்கொயர். இங்கே பி ஸ்கொயர் வந்துச்சுன்னா அது இங்கே வராது, அவ்வளோதான். சி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர், இங்கே எஸ் இன்ட்டு சி ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வரும். இது வந்து ஜீரோன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எப்போ வந்து டிட்டர்மினன்ட் ஜீரோ ஆகுது தெரியுதா? ரெண்டு ரோவா காலமாக ஈக்குவலாக இருந்தால் என்ன ஆகும்? ஜீரோ ஆகும். என்ன ஆகும்? ஜீரோ ஆகும். இப்போ பாரு, இதில் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குதான்னு பாரு உங்களுக்கு. பாருங்க, அப்போ ரெண்டு ரோவா அதில் காலமே ஈக்குவலாக வரணும். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இதுலேருந்து கிடைக்குதான்னு பாருங்க. இதை பார்த்தோன்னே ஜீரோ பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் சொல்லு பார்க்கலாம். Sir, ஆ one doubt, sir. ஆ Without expanding the determinant கொடுத்திருக்காங்க சார். ஆமாம், அப்படின்னு என்ன சார்? வித்தவுட் எக்ஸ்பேண்டிங்னா we are using இப்போ போன சம் இருக்குதுல்ல, போன Yes, சம் sir. பார்த்தியல்ல, ஜீரோங்கிறத நான் Yes, sir. எக்ஸ்பேண்ட் பண்ணியே ஜீரோன்னு கொண்டு வந்தேன். எப்படி கொண்டு No, வந்தேன்? ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பண்ணலாம். அதுக்கு பேர் தான் வித்தவுட் எக்ஸ்பேண்டிங். இது வரைக்கும் பண்ணிட்டு Okay. இருக்கிறது எல்லாமே வித்தவுட். எதுக்கு? அதாவது இதுக்கு Okay. ஒரு இம்பார்ட்டன் வித்தவுட் எக்ஸ்பேண்டிங் தான். அதே மாதிரி Okay, sir. இந்த சம்முக்கு அப்படி இல்லை. இந்த சம்முக்கு என்ன பண்ணிக்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி Yes, sir. இந்த சம்முக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி இதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண கிடையாது. அதே மாதிரி Yes, இந்த sir. சம்முக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண கிடையாது. புரியுதா? ஒரு Okay, சம்முக்கு sir. தான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிற, ஃபோர்த் சம்முக்கு. அப்போ எக்ஸ்பேண்ட் sir. பண்ணக்கூடாது. நீ என்ன Okay, பண்ணணும்? sir. ரெண்டு ரோவா ரெண்டு காலம் ஈக்குவலாக கொண்டு வரணும். அப்போ நான் பாருங்க, Okay, இதில் sir. இதில் நான் சொல்கிறது புரியுதா உனக்கு? ஐடியா உனக்கு வரலின்னா நான் சொல்கிறேன். ஏன்னா நீ Okay, தான் sir. ஃபர்ஸ்ட் ரோ வந்து அப்படியே வச்சு, ஃபர்ஸ்ட் காலத்தை அப்படியே வச்சுக்கோ. Okay, ஃபர்ஸ்ட் sir. காலத்தை அப்படியே வச்சுக்கிறேன், செகண்ட் sir. காலத்தையும் அப்படியே வச்சுக்கிறேன். சரியா? இப்போ Okay, என்ன sir. பண்றேன்னு பாரு. C3 சேஞ்சஸ் டு C3 பிளஸ் C2. அது அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு காலத்தையும் ஆட் பண்றேன். ஆட் பண்ணி எங்க எழுதுறேன்? நான் C3ல எழுத போறேன். ரெண்டு ஆட் பண்ண என்ன ஒரு சொல்லு பார்க்கலாம். a ஸ்கொயர் a square b plus ஸ்கொயர் c square ஸ்கொயர். plus b square. அடுத்து அதே தான் வரும். A square plus b square plus c square. Yeah. A square plus b square plus c square. இந்த மாதிரி சேமா வந்தா தான் வருதான்னு பார்க்கணும். நீ சும்மா வந்து C3 plus C2 போட முடியாது. இந்த மாதிரி சேமா வந்தாதான் that can be taken outside. இந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் அந்த டைமை நம்ம வெளியே எடுக்க முடியும். இப்போ சொல்லு Okay, sir. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காலத்துல எது காமனா இருக்கு? yes, ஃபர்ஸ்ட் காலம்னா இதுதான் ஃபர்ஸ்ட் காலம். yes, ஃபர்ஸ்ட் sir. காலத்துல எது Yes, காமனா sir. இருக்குன்னு கேட்டேன். Yes. எஸ். உள்ள என்ன வரும்? 1 1 1. செகண்ட் நான் ஒண்ணும் பண்ண கிடையாது. செகண்ட் அப்படியே தான் இருக்கு. தேர்ட் காலத்துல எது காமனா இருக்கு? A square. சார் எல்லாமே காமனா தான். a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் சொல்லியா? yes, sir. A square plus B square plus C அப்ப this square. is equal to s into ஃபர்ஸ்ட் காலத்துல இருந்து s எடுத்தீங்க, தேர்ட் காலத்துல இருந்து a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் எடுத்தீங்க. அத ப்ராடக்ட்ல போடணும். எதுல போடணும்? ப்ராடக்ட். ஒன்னு நான் எழுதாட்டிங்க கூட ப்ராடக்ட் தான். இப்போ I say AB is nothing but a into b. I need not write that symbol multiplication. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். I have taken entire a square plus b square plus c square outside. 1 1 1. So what you get? 1 1 1 1 1 1. So ஒண்ணுமே பார்க்க வேண்டாம். What is the value of this? 0. 0 0. இது வந்து 0 ன்னு ஆகறனால இது ஈக்குவலா இருக்கறனால 0 ஆகுது. What is 0 into anything? 0. அப்ப இங்க ஒரே ஒரு ரீசன் மட்டும் எழுதுனா போதும். What is the reason? C1 identical to C3. Identical to C3, sir. அவ்வளவுதான். இதுக்கு பேர் தான் வித்தவுட் எக்ஸ்பேண்டிங். புரியுதா? Okay, sir. ஸோ ரொம்ப இது ஈஸின்னு சொல்ல முடியாது. unless and otherwise you understand the properties. இருக்கு. இப்போ வித்தவுட் எக்ஸ்பேண்டிங் பத்தி நம்ம சொன்னதுனால ஒரு சம் சொல்றேன் பாரு. சம் நம்பர் 15 எடுத்துக்கோ. சம் நம்பர் 15 எடுத்துக்கோ. சம் நம்பர் 15 எடுத்துக்கோ. என்ன இருக்கு? 15 என்ன? without expanding evaluate the following determinants. சரி, இதுக்கு வந்து இப்ப பாருங்க,
யாரோ ஒருத்தர் இப்போ ஆன்சர் நான் கேட்குறவங்க சொல்லணும். 2 3 4 5 6 8 இங்க என்ன இருக்குதுன்னா 6x 9x 12x இப்படி இருக்குது. இதை வந்து நான் என்னன்னு காமிக்கணும், ஜீரோன்னு காமிக்கணும். வித்தவுட் எக்ஸ்பேண்டிங் கேட்டிருக்கிறான் அப்படின்னா வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். வித்தவுட் ஜீரோன்னு அர்த்தம் இல்லை, வித்தவுட் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக பண்ணால் ஆன்சர் வரும், பண்ணாமல் காமிக்கணும். இதுல இருந்து ஏதாச்சும் காமன் எடுக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடியா வருதான்னு பாரு, சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அது சார் ஃபர்ஸ்ட் காலமும் சாரி ஃபர்ஸ்ட் ரோவும் தேர்ட் ரோவும் ஈக்குவலா இருக்குமா இருக்கு சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம 2x 3x ஆல எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா தேர்ட் ரோ ஈக்குவலா வரும் சார். அப்படி சொல்லலாம், கரெக்ட் தான். அதாவது ஃபர்ஸ்ட் ரோல என்ன இருக்குதுன்னா நீ சொன்ன மாதிரி இங்க 2 3 4 இருக்குது. ஒவ்வொன்றையும் 3x ஆல மல்டிப்ளை பண்ணினீங்கன்னா இங்க 3x இங்க 3x இங்க 3x ஆல பண்ணினா என்ன வந்துருது, 6x 9x 12x வந்துருது. புரியுதா? அப்போ வந்துருதா இல்லையா? அப்போ தேர்ட் ரோ எப்படி கிடைக்குதுன்னா இந்த தேர்ட் ரோ R1 எப்படி இருக்குதுன்னா R1 is nothing but what? equal to R3. நீங்க அது சொல்லணும், அப்பதான் அது ப்ரூஃப் ஆகும். R3 எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா R3 அப்படின்னா R1 into what? 3x. இல்ல 3x into R1 அப்படி இருக்கிறதுனால அது ஜீரோன்னு சொல்லலாம். இது வந்து யார் சொன்னது? இது சொல்லுங்க. ஹரிதர் சார். ஹரிதர் என்ன சொல்றான் அப்படின்னா, ஹரிதர் வந்து என்ன சொல்றான்னா இது வந்து ஜீரோ அப்படிங்கிறான். என்ன காரணம்னா R3 is nothing but 3x into R1. அப்போ இது எப்படி இருக்குது, R1 is a multiple of 3x இருக்கு. அப்போ என்ன இருக்குது, R3ங்கிறது 3x into R1 இருக்கிறனால ஜீரோ அப்படிங்கிறான். புரியுதா? வேற யாரு பேரன்பு இருக்கிறியா? பேரன்பு இருக்கியா இல்லையா? வேற மாதிரி சொல்லு பார்க்கலாம். இது ஜீரோ நான் கொண்டு வரேன், நான் வேற மாதிரி சொல்லணும். வேற மாதிரி என்ன கொண்டு வரலாம் சார்? நான் சொல்றேன் சார். சொல்லு. யார் அது? சீமா சார். சீமா ஃபர்ஜானா. ஆமாங்க சார். என்டில படிச்சவ. ஆமாங்க சொல்லு சார். பார்க்கலாம். R1 கூட 3 சார். அதான் அது சொல்லிட்டானே, 3x ஆல பண்ணா R1 3x ஆல பண்ணா R3 கிடைக்குது. அதனால இது ரெண்டும் வந்து ப்ரொபோர்ஷனல் இருக்குதுன்னு சொல்லிட்டானே, அதனால தான் ஜீரோன்னு சொல்லிட்டானே. வேற என்ன ஒரு ஐடியா சொல்லுங்க பார்க்கலாம். வேற ஒரு ஐடியா நான் சொல்றேன் பாருங்க. இப்போ சில பேருக்கு இது புரிஞ்சிருக்காது, எக்ஸெல்லாம் இருக்கிறனால. நான் வந்து ஒண்ணுமே பார்க்க மாட்டேன். லாஸ்ட் காலத்துல லாஸ்ட் ரோல பாருங்க, எது காமனா இருக்குது எல்லாத்துலயுமே. லாஸ்ட் காலத்துல பாருங்க, லாஸ்ட் ரோ பாரு, அவ்வளவு. நான் உடனே எக்ஸ் வெளியே எடுத்துருவேன். அப்ப என்ன வந்துருந்தா இங்க 2 3 4 5 6 8. அப்ப என்ன ஆயிரும், 6 9 12 ஆயிடும். இப்ப நான் சொல்லிடுவேன் R3 equal to 3R1 சொல்லுவோம்னா இல்லையா, ஈக்குவல் டு 0. புரியுதா இல்லையா? ஸோ இந்த மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா எக்ஸுங்கிறது உனக்கு குழப்பு சில பேருக்கு, இவன் புரிஞ்சதுனால சொல்லிட்டான். அப்போ நான் எக்ஸை வெளியே எடுத்துட்டேன்னா அழகா ஆன்சர் வந்துச்சு பாருங்க அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? ஓகே. ஸோ ஒரு சம்ம வந்து மேக்ஸுங்கிறது ஒரு கைடு வச்சா ஒன்று படிக்கிறது கிடையாது. யூ ஹேவ் டு திங்க். எவ்வளவு சிம்பிளா போடணுங்கிறது அந்த டீச்சரோட கெப்பாசிட்டி தான். அதனால வந்து நம்ம ஒரு கைடை வச்சு உனக்கு நான் ஒரு என்ன கைடு அனுப்புனாலும் அதை வச்சு நீ படிக்க முடியாது. யூ ஹேவ் டு திங்க். அது எஸ்பெஷலி இன் ஹையர் செகண்டரி லெவல் அந்த மாதிரி இருக்காது. எல்லாமே நீ திங்க் பண்ற மாதிரி தான் ஒவ்வொரு சம் இருக்கும். ஒரு சம் 5 லைன்லையும் போடலாம், ஒரே லைன்லையும் போடலாம். இப்போ செகண்ட் சம் பாருங்க. செகண்ட் சம் யாராச்சும் சொல்ல முடியுமா?
so that b plus c bc b square c square c plus a ca c square a square இல்லப்பா a plus b எந்த சம்பா சொல்ற ab நீங்க second sum sir 15ல செகண்ட் சொல்லுப்பா 15ல செகண்ட் 15ல செகண்ட் என்ன x X plus x y, plus y y plus y plus z, z z plus x z, x, y, 1, 1, 1. இதனோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும் கரெக்டா கரெக்டாப்பா இப்போ Yes, sir. இத பார்த்தோன்னே யாராச்சும் ஒரு ஐடியா கிடைக்குதா 7th ப்ராப்பர்ட்டி சார் அது ஃபர்ஸ்ட் ரோல ரெண்டு டேர்ம் இருக்கு சார் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ரோல ரெண்டு டேர்ம் இருக்கு சார் அது ரெண்டு டிட்டர்மினன்ட்டா மாத்தலாம் சார் ரெண்டு டைம் என்ன பண்றீங்க ரெண்டு டிட்டர்மினன்ட்டா மாத்துறோம் இது யார் அது சொல்லு சுஜித் சார் சொல்றது யாரு சுஜித் நேம் சொல்லுங்க சுஜித் சுஜிதா ZXY அப்ப இது ரெண்டும் அப்படியே இருக்குது இது அப்படியே இருக்குது இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும் இங்க வந்து x வரும் y வரும் z வரும் இங்க என்ன வரும் y வரும் z வரும் x வரும் சரி இப்போ வேல்யூ சொல்லு பார்க்கலாம் இது ஏதாச்சும் நீ என்ன சொல்லுவ இதை வச்சு சொல்லு பார்க்கலாம் சுஜிதா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ ஈக்குவலா இருக்கு சார் எப்படி ஈக்குவலா இருக்குது ஃபர்ஸ்ட் ரோ என்னப்பா இருக்குது xyz இருக்குது செகண்ட் ரோ zxy இருக்குது பாருங்க இது ரெண்டும் ஈக்குவலா இருக்குதா இங்க xனா இங்கேயும் x இருக்கணும் yனா y இருக்கணும் zனா z இருக்குதா அப்ப இங்க இருக்குதா yes sir இருக்குதான்னு கேட்டேன் yes sir No, sir. நோ yes sir வேற இப்ப யாரா வந்ததா இந்த பிரகதீஸ்வரன் இருக்கியா பிரகதீஸ்வரன் டுடே பிரசன்ட் ஆர் நாட் பிரகதீஷ் இல்லையா சரி எஸ் சார் இருக்கு சார் நெக்ஸ்ட் இருக்கியாப்பா இப்ப சொல்லு பார்க்கலாம் இருக்கு சார் ஏதோ ஒரு ஐடியா சொல்லு பார்க்கலாம் இதை நான் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இதை பார்த்தோன்னே உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்ல போன சம் நான் காமிச்சேனா இல்லையா ஒரு சம் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க ரெண்டு ஆட் பண்ணினேன் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டைம் காமனாக வந்து போனேன் எது சம்மு ஃபர்ஸ்ட் சம் போட்டிங்களா ஃபர்ஸ்ட் சம் தானே ஃபர்ஸ்ட் சம்ல பாருங்க sir ஃபர்ஸ்ட் சம்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு காலத்தை ஆட் பண்ணும்போது எல்லாமே ஒரு டைம் வந்துச்சு ஒரே மாதிரி வந்துச்சு அப்போ அந்த டைம் வந்து வெளியே எடுத்துட்டு நான் ஸோ இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குதா சொல்லு பிரகதீஷ் இல்லைன்னா நான் சொல்றேன் பார் உங்களுக்கு திங்க் பண்ண தெரியலனா நான் உங்களுக்கு சொல்றேன் பார் இப்போ நான் போடுறது பார் இந்த R1 changes to R1 plus R2 ஃபர்ஸ்ட் ரெண்டு ரோவை ஆட் பண்ணி பாரு என்ன வரும் சொல்லு x plus y plus z ரெண்டே ஆட் பண்ணி பாரு plus z y plus z plus x அப்ப y என்ன அர்த்தம் plus z அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு x plus x y plus plus y plus z z இங்க ஆட் பண்ணி பாரு வருதா z plus x plus y னால ஒண்ணுதான் x plus y plus z னா ஒண்ணுதான் கரெக்ட்டா சோ நான் R1 மட்டும் தான் சேஞ்ச் பண்ணேன் இந்த ரோ அப்படியே எழுதிக்கோ இதையும் அப்படியே எழுதிக்கோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோல எது காமனா இருக்கு எது காமனா இருக்கு x y z x plus y x y z சொல்ல கூடாது மேக்ஸ்ல வந்து x plus y plus z x plus y plus z so when I take x plus y plus z outside so first row becomes 1 1 1 second row same thing x third row remains same y 1 1 1 இப்போ இதை பார்த்தா இதுக்கு ஆன்சர் சொல்ல முடியுமா is equal to 0 அவ்வளவுதான் இது Zero, நீ sir. பார்த்தீங்கன்னா உனக்கு தெரிஞ்சு போச்சு 0 அப்போ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா R1 identical R1 identical R3 r3 இருக்கு. same சேம் Identity. ஐடென்டிட்டி புரியுதா சோ yes sir ஒரு ஆமா இந்த மாதிரி ஒரு பையன் சொன்னான் அவன் வந்து நம்ம கரெக்ட் தான் அவன் சொல்றது அவன் திங்க் பண்றது கரெக்ட் தான் ஆனா இந்த சம்முக்கு இது இந்த மாதிரி கொண்டு வந்தோம்னா இதுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சு இதுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சு தான் கொண்டு வர முடியும் ஆனா எக்ஸ்பேண்ட் பண்ணாம பண்ண முடியாது
இதுலேருந்து நான் ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து ஸ்பிட் பண்ணது கரெக்டு தான், அவன் சொன்னது அவனுக்கு வந்து நம்ம பாராட்டணும். ஏன்னா இதை வந்து அவன் பிரித்து காமிச்சிருக்கிறான் கரெக்டு. ஆனால் இதை வச்சு நான் வந்து ஆன்சர் கொண்டு வர முடியாது. ஸோ அங்கே வந்து என்ன ஆகுது, ஸ்பிட் பண்ணுறது அங்கே ஃபெயில் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி தான் பண்ணி இதை பார்த்தே தெரிஞ்சுக்கணும். 2 ரோவோ 2 காலமோ ஆட் பண்ணனா ஈக்குவலாக எலிமெண்ட் வருதா, அப்போ அதை எடுக்கும்போது 1 1 1 வரும். ஆல்ரெடி ஒரு 1 1 அங்கே இருக்குது, அப்படி தான் 0 கொண்டு வர முடியும். 0 வந்துடும் இல்லையா, புரியுதா? Yes sir. இதுதான்ப்பா இன்னைக்கு நம்ம பண்ண இதெல்லாம். எவ்வளோ சம் பண்ணிக்கிற பாரு. 6 sum sir. என்னென்ன சம் பண்ணிருக்கோம்? 6th சம் பண்ணிருக்கோமா? எஸ் சார். அப்புறம் 1 5 4 5 4 10 15 சார். அதுக்கப்புறம் 1 1 15 15ல 2 இவ்வளவு சம் பண்ணிருக்கோமா? ஸோ இதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதுன்னு பாத்தீங்களா? இந்த 1 மணி நேரத்துக்கு மேல எடுத்துட்டு இருக்கிற ஒரு 4-5 சம்முக்கு. இல்லைன்னா உனக்கு இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி தரவா இருந்துச்சுன்னா இன்னும் நான் வேகமாக போக முடியும். இப்போ அடுத்த கிளாஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுன்னா வேகமாக போயிடலாம். அண்ட் திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் 12th and also for when you go to engineering or whatever may be that, this will be very very important. புரியுதுங்களா? எஸ் சார். அப்புறம் இன்னொரு பாயிண்ட். ஓகே, இப்போ இதில் வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் எந்த சம் பண்ணாமல் இருக்கிறனோ அந்த சம்மை வந்து நீங்கள் அதை பார்க்கலாம், எக்ஸாம்பிளே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன சம்மு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், நான் எது பண்ணாமல் இருக்கனோ அந்த சம்மை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த சம் பண்ணாமல் இருக்கேன்னா ஹோம்ஒர்க்கில் பாருங்க, செகண்ட் சம் பண்ணாமல் இருக்கேன், தேர்ட் சம் ஃபோர்த்து பண்ணிட்டேன், அப்புறம் 7 நீங்கள் பண்ண வேண்டாம். 7 வந்து உனக்கு புரியாது. 7 என்ன கொடுத்துருக்குறான், write the general form of 3/3 skew matrix, prove that determinant is what 0 அப்படின்னு கொடுத்துருக்கானா. அப்போ செகண்ட் சம் ஹோம்ஒர்க் கொடுக்குறோம். தேர்ட் சம், 7th சம் உனக்கு ஐடியா நான் சொன்னாதான் உனக்கு புரியும். ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸு ஒரு ஜென்ரல் ஃபார்ம் கேட்குறாங்க. ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் எப்படிப்பா இருக்கும், அன்னைக்கு நான் சொன்னல, யாராச்சும் ஞாபகம் இருக்கான்னு பார்க்கலாம். ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? எல்லாம் ஈக்குவலா இருக்கும் சார். ஸ்கியூ சிமெட்ரிக் எப்படி இருக்குன்னு சொல்லணும்டா. நோட்ல எழுதி வச்சிருக்கீங்களாடா நான் போட்டத? ஸ்கியூ சிமெட்ரிக் எப்படி இருக்கும்? A transpose equal to minus A. அது கான்செப்ட். A transpose equal to minus Aங்கிறது கான்செப்ட். கரெக்ட். A transpose equal to A ன்னு வந்தா சிமெட்ரிக்னு அர்த்தம். இப்போ இதனோட ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் ரோ வந்து 2 - 3 4 அப்படி இருக்குதுன்னா இதுவும் 2 - 3 4 அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து 8 ஒரு 5 -5ன்னு வருதுன்னா இங்க என்ன இருக்கும் சொல்லுங்க. அந்த எக்ஸாம்பிள் எடுத்து பாரு. 3 4 2 - 3 4 சார். இது என்னவா இருக்கணும்? -3 2 சார். சார் -5 8 சார். வெரி குட். இந்த மாதிரி இருக்கும். இப்போ அவன் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னா அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும். ப்ராப்பர்ட்டி எல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணி பாரு. எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா அதனோட வேல்யூ என்னவா இருக்குன்னு சொல்றான், 0வா இருக்குன்னு சொல்றான். புரியுதா? இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இதுக்கு வந்து நீங்க ஒரு இது மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கலாம். மேட்ரிக்ஸ்னா இப்படி போடணும், கரெக்டு. ஆனால் இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ நீ எப்படி கண்டுபிடிப்பீங்க? டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 - 3 4 -3 8 -5 4 -5 8. இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறது எப்படி நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு நீங்கள் தான் போடணும். ஆன்சர் என்ன வரணும்? 0 அவ்வளோதான். இப்போ ஹோம்ஒர்க்கில் 2 3 கொடுத்துருக்க. 7 வந்து நீங்கள் அதை போட்டுக்கோ. அப்புறம் இதில் பாருங்க, இப்போ 8 வந்து நம்ம போடல. 8 9 இந்த மாதிரி ஒரு 4 சம் கொடுத்துடலாம். 4 12 13. ஓகே,
8 9 இது ஒரு 4 சம்ஸ் தான் கொடுத்துருக்கணும். பட் 2 3 8 9 7th ஒன்று போதும். நிறைய கொடுத்தோன்னா நீ பயந்துருவ. அதனால இந்த சம்மை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இது. நீங்கள் போட்டு காமிக்கிறீங்கன்னா ஹோம்ஒர்க் போட்டு எனக்கு நீங்கள் அனுப்பலாம். ஹோம்ஒர்க் போட்டு சென்ட் டு மை பர்சனல் வாட்ஸ்அப், என்னோட வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் அனுப்பலாம். யார் ஃபஸ்ட்டு போடுறேன்னு பார்ப்போம். சரி, நீ எதை வேணால் ரெஃபர் பண்ணிக்கோ. ஆனால் நீ என்ன பண்ணுற, ஆன்சர் போட முடியுது, டச் பண்ண முடியுதான்னு பாரு. ஓகே ஓகே சார். சரி. Okay, sir. அதுக்கப்புறம் ஓகே சார். ஓகே இந்த நோட் அட்டெண்டன்ஸ் எடுக்கணும் பாரு. இதில் எடு நோட். ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நான் அட்டெண்டன்ஸ் வந்து நான் டைரெக்டாக எடுப்பேன். இதுக்குள்ள அட்டெண்டன்ஸ் வந்து இன்னைக்கு நான் அப்படியே ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு தான் போட போகிறேன். அதனால் எனக்கு தெரிஞ்சுக்கலாம் அதுவும் இல்லாமல். ஸோ அதனால் நீங்கள் வந்து அட்டெண்டன்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லும்போது லீவ் ஆகிக்கலாம். அப்புறம் மிட் டைம் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா, என்ன போர்ஷன் சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்களா? என்ன சொல்லியிருக்கிறேன்? 7.1. ஸோ 7.1ங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துருக்குறோம். 7.2ங்கிறது the exercise which we are doing now. ஸோ இன்னைக்கு இருக்குது. நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ இருக்குது? மண்டே சார். நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ இருக்கு? மண்டே இருக்கு இல்லையா? ஸோ அன்னைக்கு எடுக்கிறதும் சேர்த்து அந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு இந்த 2 எக்ஸசைஸ் மட்டும்தான். அது ஒரு 50 மார்க்ஸ் கொஸ்டின் பேப்பர் நான் கொடுப்பேன். அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு எப்போ எக்ஸாம் தெரியுமல்ல? இந்த செகண்ட் எக்ஸாம் எப்போ வருது? அதாவது 5/8/2021 கரெக்டா? Yes, sir. டைம் டேபிள், யூ காட் தி டைம் டேபிள்? Yes, sir. அந்த டைம் டேபிளில் என்ன இந்த எக்ஸசைஸ்ல எடுக்கிறனோ அந்த சம்ஸை நான் கொடுப்பேன். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், எழுதணும். எழுதிட்டு அந்த பேப்பர் வந்து எல்லா எக்ஸாம் முடிச்சோன்னே பேப்பர் வந்து ஸ்கூலுக்கு வரணும். அது எல்லா பேப்பரையும் கொண்டு வரணும். ஒரே ஒரு எக்ஸாம் முடிச்சோன்னே ஸ்கூலுக்கு வரக்கூடாது. யூ ரைட் ஆல் த 6 exams and finally you bring the papers. You need not come. If you are not able to come, you can send your parents like that. Okay? ஓகே சார். ஆனா பேப்பர் வரணும். வரலைன்னா இன்டர்னல் மார்க் கிடையாது. இப்போ நான் வந்து அட்டெண்டன்ஸ் போடுறேன் பாருங்க. இன்னைக்கு டேட் வந்து எவ்வளவு? 30 தானே? 30. நான் I'll call out the names. இந்த நேம்ஸ் எல்லாம் நான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் அட்டெண்டன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்லும்போது யூ கேன் லீவ். அது வரைக்கும் போயிடாத. அபிநயா கம்ப்யூட்டர் சயின்ஸு. அபிநயா இல்லை. ஆஞ்சலின் ஸ்ரேயா இருக்கியா? இல்லை. அனுஷா பிரசன்ட். ஓகே. அஸ்வதா இல்லை. தக்ஷதா 10th படிச்ச பொண்ணு தக்ஷதா ஆப்சென்ட். தீபிகா இல்ல. பிரான்சியா பிரசன்ட் சார். ஓகே. ஹரிப்ரியா பிரசன்ட் சார். ஜென்சி பிரசன்ட் சார். ஜெனிஃபர் பிரசன்ட் சார். அதுக்கப்புறம் மனோஜ் இல்ல. மேகஸ்ரீ இல்லையாம்மா? பூர்ணிமா பிரசன்ட் சார். சீமா பிரசன்ட். பிரசன்ட் சார். வித்யா பிரசன்ட் சார். அபிஷேக் இல்ல. அஜய் சண்முகசுந்தரம் Present, sir. ஆலன் இல்ல. அன்பு செல்வன் பிரசன்ட் சார். சந்திரசேகர் பிரசன்ட் சார். தீபேஷ் இல்ல. துரைராஜ் இல்ல. ஹரிதர் பிரசன்ட்.
Present, sir. In person. Present, sir. Giants. Present, sir. In person, present. In person, present தான்ப்பா. In person. இல்ல. Giant. Present, sir. Okay. Jonathan. Present, sir. Kritik. Kritik Pranav. Mithun. Present, sir. Mithun R. Mithun R. இல்ல. மௌனேஸ்வரன். மௌனேஸ்வரன் இல்ல. நந்தகுமார் இல்ல. நவீன் குமார். நவீன் குமார். நிதர்சன். பிரகதீஸ்வரன். பிரகதீஸ்வரன். Present, sir. ராஜேஷ். ராஜேஷ் இல்ல. ராகேஷ். Present, sir. சதீஷ் குமார் இல்ல. சாம்வேஷன். சாந்தகுமார். சதீஷ்குமார். சதீஷ்குமார் இல்ல. ஸ்ரீநிவிஷ். சுதர்சன். சுதர்சன் இல்ல. சுஜித். Present, sir. விஜய். விஜய் இல்ல. சோ 11A1 அட்டெண்டன்ஸ் Sujit present, sir. கவனிங்க. யாரு? Sujit present, sir. சுஜித் போட்டாச்சுப்பா. சுஜித் உன்னோட இனிஷியல் என்ன? Raviskumar present, sir. யாரு? MS. யார் பிரசன்ட்? Raviskumar present, sir. இந்த நேம் தான் எங்கிட்ட இருக்குது. யாரு யாரு? யாராவது சேர்ந்துருக்கீங்களா? அதுக்கப்புறம் 45 ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட இருக்காங்க. வேற யாராவது சேர்ந்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. ஹர்னி பிரியங்கா present sir. நீங்க எப்ப ஜாயின் பண்ணீங்க? Sir. கருணி பிரியங்கா எப்ப ஜாயின் பண்ணீங்க? இந்த வருஷம் தான் சார். இல்லம்மா, நீங்க இதுல கம்ப்யூட்டர் சயின்ஸாமா? இல்ல சார், பயாலஜி. பயாலஜி நான் கூப்பிடுவோமா? வெயிட் பண்ணுமா, ஏமா அவசரப்படுற? கம்ப்யூட்டர் சயின்ஸ் இவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ வந்து யாராச்சும் ப்ராக்சி சொன்னாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். இப்போ வந்து நான் இதில் எடுத்துருவேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவேன். அதனால யாராச்சும் மாற்றி ஃப்ரெண்டாக இருக்கிறான்னு எஸ்ஆர்னு சொன்னீங்கனாலும் நான் இங்கே பிரிண்ட் அவுட் எடுத்து இது ரெண்டு செக் பண்ணி பார்த்துருவேன். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் லீவ் த கிளாஸ். ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் போயிடலாம். பயாலஜி ஸ்டூடெண்ட் மட்டும் இருங்க. Thank you, sir. Thank you, sir. பயாலஜி பயாலஜி பாருங்க. அபிகிருபா. அபிகிருபா Present sir. பிரசன்ட். Present sir. ஓகே, அபிநயா. அபிநயா இல்ல. அனுபிரபா. Present sir. அருண் தமிழ். Present sir. தர்ஷினி இல்ல. காயத்ரி. கருணி பிரியங்கா. Present sir. கார்த்திகா. Present sir. காவிய செல்வி. Present sir. கார்த்திகா கேஎம் இல்ல. கிருத்திகா கேஎம். கிருத்திகா. Present sir. மகிமா. நித்யஸ்ரீ. Present sir. பிரசில்லா. கிருத்திகா. Present sir.
Varshini, Present, sir. Vedasri, Vedasri, Vedasri இல்ல. இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் நீங்க லீவ் ஆயிடலாமா? அவ்வளவுதான். அடுத்தது பாய்ஸ் தானே இருக்கிறாங்க. அப்துல் நாசர், அஜ்மல், Present, sir. ஓகே. ஆசிப், ஆசிப் இருக்காப்ல, ஆசிப் முகமது இல்ல. தேவ பிரகாஷ், தேவ Present, sir. பிரகாஷ், எழிலரசன், Present, sir. நெக்ஸ்ட் யாரு? கீருத்தா, சொல்லுங்க. கிரிஜித் இல்லையா? GIR, அது யார்? அது கீருத். எஸ் Gajit, sir. இல்ல GIRUITH தானே ஸ்பெல்லிங்? ஸ்பெல்லிங் சொல்லுப்பா. Girijit, present, sir. ஓகே, ஸ்பெல்லிங் உங்க ஸ்பெல்லிங் சொல்லுங்கன்னு கேட்டேன். ஸ்பெல்லிங் Girijith. JIயா? இந்த ஸ்பெல்லிங் தப்பா எடுத்துக்கிறாங்களே. GIRIJITH கரெக்ட். ஆனா இங்க அடிச்ச ஸ்பெல்லிங் வந்து வரல, அதான் பார்த்தேன். ஓகே. கோபிஷ், கோபிஷ் இல்ல. ஜாக் ப்ரூனோ, Present, sir. மதன், Present, sir. மதன். Present, sir. சரி சரி, ஓகே. மதனுக்கு அப்புறம் முஸ்தபா இருக்காப்லையா இல்லையா? முஸ்தபா எம் இல்லையா? ஓகே. முகமது அசத், Present, sir. மோகன பாரதி, Present, sir. நஞ்சுண்டேஸ்வரன், Present, sir. நீரஜ் இல்ல, நிராஜ்னு நினைக்கிறேன். நிராஜ், நீரஜ் தான். நீரஜ் யார் இருக்கானா? இல்ல. அப்போ நெக்ஸ்ட் நித்யானந்தன். நித்யானந்த் இல்ல. பேரன்பு, பேரன்பு என்னாச்சு? கிளாஸ்ல இருந்தா போயிட்டானா? சச்சின், Present, sir. சல்மான், நாட் yet. சுந்தரேஸ்வரன், இல்ல. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கிளாஸ் கவனிச்சிருப்பீங்க. டூ த ஹோம்ஒர்க். டெஸ்ட்டுக்கு என்ன போர்ஷன் சொல்லிட்டேன். இது வரைக்கும் என்ன ப்ராப்ளம் பண்ணியிருக்கிறோமோ அதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ 2nd August will have first unit test. Okay? Okay, sir. Clear? Yes, sir. You can leave the class now. You can leave the class. Thank you, sir. 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 Okay. இருக்காம்பா. ஏய் கிளாஸ் கட் பண்ணிட்டீங்களா? அவங்க பாஸ் இருக்கேன் நானு. Good morning, ma'am. Good morning. Good evening. இன்னைக்கு 6:30 நிறைய பேர் வந்திருந்தாங்க. 70. 57 பேர். ஐயோ, வாட் இமாலே சால்வ். 93 பேரா? 100 நெருங்கிடுச்சு. 100 நெருங்கியது. நேற்று தானே அந்த மாதிரி.
இந்த நேரம் நான் சத்தம் இல்லாம தூங்குறேன்.